ஆ, சரியா பிள்ளைகளே. இப்ப நாம ஒரு ஃபைல் மேனேஜ்மென்ட்ல போனோம்னா, இப்ப நாம ஹார்ட் டிஸ்க் சி டிரைவ், டி டிரைவ், இ டிரைவ்னு பிரிச்சிருப்போம். அதே மாதிரி இங்கல மை டாக்குமெண்ட், மை ஃபிக்ஸஸ் சொல்லி டிவைட் பண்ணப்பட்டிருக்கும். இதான் டைரக்டரி என்று சொல்றது. நமக்கு அந்த மை டாக்குமெண்ட்குள்ள போனா ஒரு ஃபைல் இங்க பிடிஎஃப் இருக்கும். ஓஎஸ் நோட்ஸ் பிஎஸ் பிடிஎஃப் இருக்கிறது. அது வந்து ஃபைல் நம்ம லேசா கண்டுபிடிக்கலாம். இதான் ஃபைல், பிடிஎஃப் ஃபைல். நம்ம அதே மாதிரி ஜேபிஜி ஃபிக்ஸஸ் ஃபைல், ஜேபிஜி ஃபைல், எக்ஸ்எல்எக்ஸ் ஃபைல், பிபிடிஎக்ஸ் பவர் பாயிண்ட் ஃபைல், வேர்ட் ஃபைல், நிறைய ஃபைல்கள் காணப்படும். ஃபைல் டைப் வந்து ஃபைலை நாம் பிரித்தர்றது. இந்த ஃபைலில் நான் போனோம்னா இதில் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்க ஒரு ஃபைல்ற டைப் ஆஃப் ஃபைல் பிடிஎஃப் ஃபைல் அதோட லொக்கேஷன் இங்கே இருக்கும். அதோட சைஸ் எப்போ கிரியேட்டட் ஆயிடுச்சு, எப்போ மோடிஃபை ஆயிடுச்சு, எப்போ கடைசியாக பாவிக்கப்பட்டுச்சுங்கிற விவரம் இருக்கும். அதோட மேலதிகமாக செக்யூரிட்டிக்குள்ளே போய் யாருக்கு அந்த எலவுட்ரி மோடிஃபை பண்ணுறதுக்கு, ரீட் பண்ண, ரைட் பண்ணுறதுக்கு நம்ம அதில் எடிட் பண்ணலாம். இப்போ நாம் எடிட் பண்ணலாம். எக்ஸஸ் கண்ட்ரோலர், அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியில் இருக்கிற விஷயங்கள். டீட்டெயில்ஸில் போகணும். இன்னும் நேம், டைப், ஃபைல் லொக்கேஷன், சைஸ், டேட் கிரியேட்டட், ஓனர் யார். நம்மளோட பொதுவாக நம்ம மெஷின் யூசர் நேம் பாஸ்வேர்ட் தான் ஓனராக வரும். இதில் வந்து நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டியில் பிடிஎஃப் ஃபைல்ல பிடிஎஃப்ல பேஸ் பண்ணியிருக்கும். ஃபிக்ஸர் ஃபைல்ல பிக்சரை பேஸ் பண்ண ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கும். ஜேபிஜி ஃபைல் அதோட செக்யூரிட்டி பார்த்து நம்ம மெயின்டைன் பண்ணிடும். ஒரு எக்ஸல் ஃபைல், வீடியோ ஃபைல் பார்ப்போம். பொதுவாக இது டிக்குள்ள பார்ட்டிஷன் பண்ணப்பட்டிருக்கு. வீடியோ ஃபைல் எடுத்தோம்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸை பார்த்தோம்னா அது MP4 ஃபார்மேட்டில் இருக்கும். அதோட சைஸ் அமைப்பிலும் நம்மளோட இதான் அந்த சிப் ஃபைலுங்கிற கம்ப்ரஸ் பண்ணப்பட்ட ஃபைல சிப் ஃபைல். நம்ம ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்து இதோட விரிவை பார்த்து கொள்ளலாம். அல்லது ஒரு ஃபோல்டருக்கு நாம் இதை சிப் பண்றேன்டா சென்ட் டு கம்ப்ரஸ் சிப் ஃபோல்டர் கொடுத்தோம்டா இருக்கிற எல்லாம் சேர்ந்து சிப் பண்ணும். இதை மெயில் பண்ற இதை ஈஸியா இருக்கும் அந்த செயற்பாட்டில்.
அப்புறம் ஷிப் பண்ணப்படுறீங்க. இத அன்ஷிப் பண்றேன்டா, திரும்ப எக்ஸ்ட்ராக்ட் ஆல் குடுத்தோம்டா, அது எப்படி அன் அன்ஷிப் பண்ணி நாம வாசிக்கக்கூடியதா இருக்கும். இந்த முறைய தெரிஞ்சிருக்கணும். இங்க பாருங்க திரும்ப அதுல ஃபைல் ஓப்பன் ஆகுது. அதே போல நீங்க பார்த்தீங்கன்னா, இதுல இன்சுலேஷன் ஃபைல் நம்ம டவுன்லோட் பண்ணியிருப்போம். பொதுவா அந்த பேரோட நம்ம எக்ஸ்டென்ஷன வச்சு மதிக்கலாம். இது என்ன ஃபைல் என்று. டாட் exe ஃபைல் இருக்கான்னு பாப்போம். இதுல போய் சர்ச் பண்ணி பார்க்கையிலும். எஸ் பொதுவா நாம அந்த ஷிப் பண்ணி தான் டவுன்லோட் பண்றதால, இந்த இன்சுலேஷன் ஃபைல காணல. நம்மோட சில நேரம் சாஃப்ட்வேருக்குள்ள கிடக்கான்னு பார்ப்போம். இதெல்லாம் இதான் டைரக்டரி இப்படி தேடுற இங்கல இருக்கிற டைரக்டரி இங்கல பார்க்க வேண்டியது இது ஃபோல்டர். இதுக்குள்ளுக்கு இருக்கிறது தான் ஃபைல். இதுக்குள்ளுக்கு இருக்கிறது தான் ஃபைல்ல இருக்கு பாருங்க. .exe என்று இருக்கு. இதான் இன்ஸ்டாலேஷன் ஃபைல். கிளிக் பண்ண உடனே இன்ஸ்டால் ஆகும். python.exe, sam server.exe என்று சாஃப்ட்வேர் ஷெல் இருக்கு. அதில பெரும்பாலும் நாம இன்சுலேஷன் ஃபைல பார்ப்போம். இன்ஸ்டால் இத கிளிக் பண்ண இன்ஸ்டால் ஆகும் இல்ல ரன் ஆகும். சாஃப்ட்வேர பேஸ் பண்ணி நம்ம படிக்கிற சாஃப்ட்வேர்கள் பின்னுக்கு தருவோம். ஃபோட்டோஷாப் எடுத்தா உள்ளுக்கு நமக்கு அந்த exe ஃபைல் இருக்கு. இதான் வைரஸ பேஸ் பண்ண ஃபைல் இருக்கும். கவனம். அப்படி இல்லாட்டி எம்எஸ்ஐ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டாலேஷன் பண்ண இயலும். அடுத்த அமைப்புல நாம இதுல பார்த்தோம்டா, இந்த ப்ராப்பர்ட்டில ப்ராப்பர்ட்டிக்குள்ள போய் டூல்ஸுக்குள்ள போய் ஆப்டிமைஸ் பண்றது மூலம் டீஃப்ராக்மென்டேஷன் செய்ய இயலும். இந்த ஃப்ராக்மென்டட்ட நாம அனலைஸ் பண்ணி டீஃப்ராக்மென்ட் ஆகியிருக்காங்கிறத செக் பண்ண இயலும். இந்த டீஃப்ராக்மென்டேஷன்க்கும் அது மாதிரி நம்ம இதை ஃபார்மட் பண்ண இயலும். ஃபார்மட் பண்ணக்குள்ள பாருங்க இதான் அலோகேஷன் யூனிட் சைஸா நான் இந்த பிளாக் சைஸ் என்று படிப்போம். டிஃபால்ட்டா இந்த என்டிஎஃப்எஸ் ஃபெக்ட் அமைப்பை நாம ஃபார்மட் பண்ணக்குள்ள மாத்த இயலும். இதான் ஸ்டார்ட் கொடுத்த உடனே ஃபார்மட் ஆகிரும். ஃபைல் எல்லாம் ஃபுல்லா அழிஞ்சிரும். தான் ஃபார்மட் அமைப்புங்கும் நம்மட ரைட் கிளிக் பண்ணி புது என்டிஎஃப்எஸ் ஃபார்மட்ல இருக்கு பென்ட்ரைவ் போட்டோன்னு விளங்கும். அலோகேஷன் யூனிட் சைஸ் தான் இந்த கிளஸ்டர் அல்லது பிளாக் சைஸா பார்க்கும். இதை கொடுத்தோன்னே ஃபார்மட் ஆகிரும். பொதுவாக நம்ம பென்ட்ரைவ் ஃபார்மட் பண்ணோன்னே
வைரஸ் வந்து அழிக்கப்பட்டுரும்ல. சரி, அந்த தகவல நீங்க இதில தான் டைரக்ட் சி டிரைவ், டி டிரைவ், இ டிரைவ், ஹார்ட் டிஸ்க்க நாம டிவைட் பண்ணியிருக்கோம். இதுல போனீங்கன்டா, டிரெக்ட்டுக்குள்ள போனா ஃபோல்டர்கள் கிடக்கும். டைரக்ட்டா ஃபைலும் போடலாம். இது ஷிப் பண்ணப்பட்ட ஃபோல்டர் கிடக்கும். அதுக்குள்ள அல்லது நார்மல் ஃபோல்டர்கள் கிடக்கும். இதுக்குள்ள போய் நாம நம்மோட ஃபைல்கள இலகுவா தேடி பெற்றுக்கொள்ள இயலும். ஒவ்வொன்றுக்கும் நீங்க பார்த்தீங்கன்டா, ஃபைல பொறுத்தமட்டுக்கு அதுக்கு கெப்பாசிட்டி சைஸ் காட்டப்படும். எப்போதும் ஒரு ஃபைல் அந்த பெயருடன் விரிவாக்கத்துடன் காணப்படுமா? ஓகே. இந்த தகவல ஒரு ஃபைல் மேனேஜ்மென்ட் பார்ட்டுக்காக பார்த்துக் கொள்ளுங்க. அப்ப அந்த குயிக்கா விளங்கும். இந்த வீடியோவ கண்டிப்பா நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். ஓகே. அடுத்த இதில ஒரு சந்திப்போம்.